கார்த்திக் சுப்ராஜ் இயக்கத்துல சூர்யா நடிச்சு இன்னைக்கு வெளிவந்திருக்கிற ரெட்ரோ திரைப்படத்தை பத்தின ஒரு சின்ன பார்வை தான் இது. தூத்துக்குடியை தளமாக கொண்ட இந்த கதை கட்ட பஞ்சாயத்து செய்பவரான ஜார்ஜ் தனது வேலையாளின் மரணத்துக்கு பிறகு அவரது மகன் சூர்யாவை அடியாளாக வளர்ப்பதிலிருந்து தொடங்குகிறது. சூர்யா பின்னர் பூஜா ஹெக்டாவை காதலித்து திருமணம் செய்ய திட்டமிடுகிறார். இந்நிலையில் அடிதடியை விட்டுவிட்டு விலகவும் முடிவு செய்யும் அவர் கேரளாவில் கொள்ளையடிக்கப்பட்ட அரசு கருவூல பொருட்களை தந்தைக்கு தெரியாமல் ஒழித்து வைக்கிறார். இதனால் கோபமடைந்த ஜார்ஜ் பூஜா ஹெக்டேவின் உயிரை எடுக்க திட்டமிட அவளை காப்பாற்ற சூர்யா அவருக்கு எதிராக மாறுகிறார். அவளின் கையை விட்டும் அளவுக்கு தீவிரமான இந்த மோதல் சூர்யாவை சிறைக்கு அனுப்புகிறது. பூஜா நாட்டை விட்டு தலைமறைவாகிறார். சிறையில் இருந்த சூர்யா பூஜாவை தேடி தப்பித்து அந்தமானுக்கு செல்கிறார். ஆனால் அங்கு தனக்கே தெரியாமல் ஒரு புதிய ஆபத்து எதிரே காத்திருக்கிறது. அந்தமானில் ஆட்சி செய்யும் ரவுடி கும்பல் ஒன்றிடம் மாட்டிக்கொள்கிறார். சூர்யா இருக்கும் இடத்தை அறிந்து ஜார்ஜ் தனது ஆட்களுடன் அந்தமானுக்கு செல்கிறார். இதற்கிடையே அந்தமானில் ஆட்சி செய்து கொண்டிருக்கும் ரவுடி கும்பலின் தலைவனுடன் சூர்யாவுக்கு பகை ஏற்படுகிறது. சூர்யா இவற்றையெல்லாம் தாண்டி எப்படி போராடுகிறார், கருவூல பொருட்கள் எங்கே செல்கின்றன, பூஜா ஹெக்டேவுக்கு என்ன ஆகிறது என்பது பரபரப்பாக சொல்லப்படுகிறது. 90களின் பின்னணியில் அமைந்த இந்த ரெட்ரோ படத்தில் ஸ்டைலான தோட்டத்தில் சூர்யா தீவிரமாக நடித்துள்ளார். சண்டை காட்சிகளில் நேர்த்தியான ஆட்சேபனை காட்டியிருக்கிறார். சிரிப்பின்றி வளர்ந்தவர் சிரிக்க முயற்சி செய்யும் நுணுக்கமான காட்சிகள் நன்றாக அமைந்துள்ளன. மேக்கப் இல்லாத இயல்பான தோற்றத்துடன் பூஜா ஹெக்டே கவனத்தை ஈர்க்க அவரது நடனம் மற்றும் நடிப்பு பாராட்டத்தக்கதாக உள்ளது. ஜார்ஜின் வில்லத்தனமான நடிப்பு கதையின் தாக்கத்தை அதிகரிக்கிறது. சுஜித் தங்கர், ஜெயராம், நாசர் மற்றும் பிரகாஷ் ராஜ் ஆகியோர் தங்களது அனுபவத்தால் கதைக்கு பலம் சேர்த்துள்ளனர். ஸ்ரேயாஸ் கிருஷ்ணாவின் ஒளிப்பதிவு 90களின் நிறங்களை கண் முன்னிறுத்தி வியக்க வைக்கிறது. சந்தோஷ் நாராயணன் இசை ஒட்டுமொத்த அனுபவத்தை இசையோடு ஒத்திசைய செய்கிறது. இயக்குனர் கார்த்திக் சுப்ராஜ் தனது ஸ்டைலான திரைக்கதையால் காதல், சண்டை, சிரிப்பு, உணர்வு என அனைத்தையும் சமநிலையுடன் கலந்து ரசிகர்களை ஈர்க்கக்கூடிய ஒரு படத்தை உருவாக்கியுள்ளார். சூர்யா பூஜா ஹெக்டே திருமண காட்சி ஒரு சிங்கிள் ஷாட் முறையில் எடுக்கப்பட்டது என்பதே அவரின் தனிச்சிறப்பை நிரூபிக்கிறது. கங்குவா தோல்விக்கு பின் இந்த ரெட்ரோ படம் சூர்யாவுக்கு ஒரு வலிமையான மீட்பு வாய்ப்பாக அமைந்திருக்கிறது. இந்த படத்தை பார்த்தீர்களா, இல்லையெனில் பார்க்க திட்டமிட்டிருக்கிறீர்களா? உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யுங்கள். If you enjoyed this video and for more videos, please like, share and subscribe Behind Me Media.